தெரியாத காரணத்தினால், யார் என்று உண்மையை கேட்ட காரணத்தினால், உண்மையை கூற மறுத்ததால் உன்னை அடித்து நாடு கடத்தி விட்டார்களா? நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டேன் அம்மா. ஆனால் இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று உரைக்கின்றாயே, திருமணம் முடிந்த உடனே நானும் உன்னுடைய கணவனும் நானும் உன்னுடைய கணவனும் புறப்பட்டு விட்டோம் போருக்காக. ஆனால் இப்போது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று உரைக்கின்றாயே, அந்த கருவுக்கு காரணம் யார் தங்கா? கோபம் என்பது நெருப்பை விட கொடிது என்று உரைப்பார்களே, சந்தேகம் என்பது தீராத தொற்று என்று உரைப்பார்களே. அண்ணா, உடன் பிறந்த தங்கை மீது சந்தேகம் பிறந்து விட்டதா உங்களுக்கு? தங்கா சாந்தி, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே அம்மி. அதனால்தான் அந்த கருவுக்கு காரணம் யார் என்று கேட்கின்றேன். நீ சொல்லம்மா. அண்ணா, இந்த கருவுக்கு காரணம் யார் என்று உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும். சொல்லுமா. உன்னிடத்தில் எடுத்துரைத்தான் வேறு யாரிடத்தில் கூற போகிறேன். யாருமா? இந்த கருவுக்கு காரணம் யார் தெரியுமா? சாந்தி, சத்தியத்தை மறவாதே சாந்தி, சத்தியத்தை மறவாதே. இந்த கருவுக்கு காரணம் யார் என்று என்னால் கூற முடியாது. அண்ணா, கருவுக்கு காரணம் யார் என்று உண்மையை சொல்ல முடியாதா? உன் உடற்பிறந்த அண்ணன். இந்த அண்ணனத்தில் யார் என்று உண்மையை சொல்ல முடியாதா? நீ பிறந்தவுடனே விதிவசத்தால் நம்முடைய தாயானவளை சில வருடங்கள் கழித்து தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இதனால் வரையிலும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலுக்கு சீராட்டி தலைவாரி பூ முடித்து பள்ளிக்கு முன்விட்டு பின்னின்று அழுகு பார்த்தோனம்மா இந்த அண்ணன். தங்கா, சிறிய குழந்தையாக இருக்கும் போதே திருமணம் முடிந்து விட்டதே. தாலி கட்டிய கணவனோடு எப்போது ஒன்று சேர்த்து வைப்போம் என்று உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து வளர்த்தேன். தக்க பருவம் அடைந்தவுடனே கணவன் வந்தால் அவனோடு உன்னை ஒன்று சேர்த்து வைத்து அரண்மனையிலே சந்தோஷமாக வாழ வைத்தேனே இந்த அண்ணன். இந்த அண்ணனத்திலே யார் என்ற உண்மையை சொல்ல முடியாதா? அண்ணா, என்னை பார்த்து 1000 கேள்விகள் கேள நான் பதில் சொல்கின்றேன். ஆனால் இந்த கருவுக்கு காரணம் யார் என்று என்னால் கூற முடியாது. முடியாதா? என்ன துணிவாடி உனக்கு?
தாசி அடி வேசி அடி வச்சாரி நாயே அண்ணா உடன் பிறந்த தங்கையை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தையா அண்ணா இது? அண்ணா நம்முடைய தாய் தந்தை நம்மை விட்டு பிரிந்த பிறகு நீ தாய்க்கு தாயாக உன் தந்தைக்கு தந்தை என்று வளர்த்திய தெய்வமே, உடன் பிறந்த தங்கையை பார்த்து கேட்கிறீங்க அண்ணா? நான் ஒருவரு தவறானவர் கிடையாது அண்ணா. உன்னுடைய தங்கை நான் நல்லவள் அண்ணா. நீ என்னுடைய தங்கச்சியாக இருந்தால் தவறு செய்திருப்பேன்னா இந்த கருவுக்கு காரணம் இன்னாதான் என்று உண்மையை கூறியிருப்பாய். ஆனால் எப்பொழுது உடன் பிறந்த அந்நேரத்திலே உண்மையை கூற மறுத்து விட்டாயோ, தாலி கட்டிய கணவனை மறந்து கண்டவனோடு காதல் புரிந்து உன்னுடைய வயிற்றிலே இந்த கருவை சுமந்து கொண்டிருக்கிறாயே, அந்த கருக்காரன் யார்? நீ என்னுடைய தங்கச்சியாக நீ இருந்தால் எப்போதோ கேட்பதற்கு உண்மையை கூறியிருப்பாய். ஆனால் உண்மையை கூற மறுத்து விட்டாய். இனிமேல் கொண்டு நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் அண்ணன் தங்கை என்ற பாசமே இருக்கிறது. சாகும் வரையில் என் முகத்திலே எப்போது கருவுக்கு காரணி யாருமே சொல்ல மறுத்து விட்டாயோ, நீ யாரோ நான் யாரோ, இனிமேல் கொண்டு என் முகத்திலே வீட்டாத. எங்கேயாச்சும் ஓடி சென்றோம். புலிகேசியில போர் செய்தோம். அந்த புலிகேசியை கொன்றுவிட்டோம். நீ மட்டும் வர எங்கடா விஜய் என்ன செய்து கொண்டிருக்கு தெரியுமா? புலிகேசி தான் இறந்து விட்டானே, மண்ணை இல்லாத நாடாக இருக்கிறது, அதனால சிறிது கால அரசாட்சி செய்துட்டு வரேன், வெற்றி பெற்ற செய்தி முன்னதா போய் சொல்லணும்னு சொன்னா நான் வந்துட்டேன். அது மட்டும் இல்ல மாமா, என்னப்பா புலிகேசியை கொன்று விட்டோம், நாட்டை கைப்பற்றி வந்து விட்டோம். இனிமேல் கொண்டு இந்த விஜயபுரம் நாட்டில் எனக்கு வேலை கிடையாது. அதனால அமராவதி நாட்டுக்கு நான் செல்ல போகிறேன். நாட்டுக்கு நீ போக போற? அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம், என்னுடைய மகள் நரினாவை என்னுடைய நாட்டுக்கு நான் அழைச்சிட்டு போறேன். உனக்கு இல்லாத உரிமையா? அதனால உன்னுடைய மகளை கேட்டு சம்மதம் வாங்கி சொல்லுங்க. ஆமா கருப்பு நீ பொறுப்பாயிடும். சந்தோஷமான செய்தியா? செய்தி என்னமா செய்தி? மாமனா நீ வரல வேண்டிய தூங்கிட்டாரு. என்ன வருஷமா போருக்கு போனாலும் வெற்றியோட வந்திருக்கிறான். மாமியார் வீட்டுக்கு நீ போப்பாரு. அம்மா நான் உங்களுக்கு எப்படி மாடா பிரிஞ்சிருப்பேன். அம்மா தாய்கள் நாள்வதெல்லாம் நான் உன்னோட இருந்துட்டேன். இனி போயிட்டு மாமியார் போனேன் செய்யணும், வேலை செய்ய முடியாது. அறிவு இருக்கா உனக்கு? என்னம்மா வரல காசுனா வரல போய் மாட்டியாவன் வேலை வாங்க. அதனால அம்மா நான் மாமியார் போறேன். நீ எந்த வேலை சொன்னாலும் செய்வான், காத்திருக்கிறோம். அப்படியா? சரி வேலை போறீங்கன்னு சொல்லல. சரி போயிட்டு வா. அம்மா ஒரே ஒரு வாரம் நம்முடைய வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் மாமியார் போறமா? ஒரு வாரமா? ஆமா. 1 மணி நேரம் நிக்க மாட்டான் அவன். அச்சோ அம்மா 2 நாள் நின்று போறமா? 2 நிமிஷம் நிக்கிற மாதிரி இல்லன்னு சொல்றான். அப்பா அப்பா நீங்கள் இன்னும் என்னதான் சொல்ல? சரி எப்படியா போனா வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் மாமியார் போவேன். நான் வாரி யாரு? பயணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. தேடுகிறேன்
அந்த நடில அவளை காணவில்லையே. அவள் மீது ஏக்கமாக இருக்கின்றோம். எப்போ பார்த்தாலும் நாள் ஒரு மேரி பொழுது ஒன்றமாக அவளே ஏக்கத்தோடு இருக்கின்றேனே. எங்குதான் சென்றாலோ அறியவில்லையே. என்ன கைது கத்துது கால அவசரப்படாத. ஒண்ணு சொல்லிட்டு அழுவு இல்ல அழுதுட்டு சொல்லு. ஏன்டி அழுகுற? அதான் நான் இருக்கும்போது அழுகுற. என்னங்க ஆண்டியா உன்னுடைய கணவன் என்னுடைய கணவன் என் மாமியார் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறேனாங்க. மாமியார் வீட்டுக்கா? ஆமாங்க. சரி போ போ. போவா? என்னங்க புரியாது பேசுறீங்க? உன்னை விட்டுட்டு என்ன பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படி என்றால் இரு. என்னங்க போற சொன்னா போன்னு சொல்றீங்க, போக முடியாதுன்னு சொன்னா இருன்னு சொல்றீங்க. உங்க வார்த்தைய நம்புறது பாருங்க. சொல்லுங்க, என்ன நம்பு. உனக்கு வராது வம்பு. நாம் இருவரும் இருக்கலாம் தெம்பாக. நீங்க என்னதான் சொல்லுங்க. சரி, நான் நாட்டு விட்டு போக முடியாது. போக முடியாது. தாங்க யோசிக்க சொல்லணும். இவ்வளவுதானே? ஆமாங்க. அதுக்கு உண்டான உபாயத்தை சொல்லுகிறேன். ஆகட்டும். அருகில் வாங்க. உண்மைதானா? ஏங்க இந்த உலகத்திலே ஒரு பெண்ணால முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஆவது பெண்ணால், அழுவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால், ஒரு பெண்ணால் நினைத்தால் இதே விரலால் வீணை மீட்டுவாள் பிசித்தி கலக்குவாள். அங்க போய் கலக்க வேண்டாம். சொல்லிவிட்டால் அந்த சொருந்து போகணும் என்றால் அந்த சுரங்கமாக கண்டுபிடிக்க சூட்டில் வந்து நீ இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? செய்துபடி பயணித்து கூட ஏற்பட செய்து மாமா அத்தை உங்களுடைய மகளை கேட்டீங்களா? எல்லா பொருளும் சரியாயிடுச்சு. நாட்டு கிளம்பிட்டா. அப்படியா? அங்க பாக்காதடி. மாமா வந்து ரொம்ப என்ன ஏ மாமா மாமா சாப்பியா இல்லையா? நான் மட்டும் மறுபடிய வரம் தெரிஞ்சுக்க. நான் தப்பா உட்கார வச்சு சின்னவர சோர் பண்ண தெரிஞ்சுக்கோ. சாப்பியா இல்லையா அப்படின்னு நான் கேட்கல. எங்க அம்மா கேட்க சொன்னாங்க, நான் கேட்டேன். என்னம்மா நல்லா பண்ணிடு வந்து படுத்துக்கிற பாரு. நான் யாரும்மா? ஏன் பொண்ணாச்சு? உன்னை பார்த்து நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கணும், ஏதா இருக்கணும். ஒரு அன்பா எப்ப வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? இல்லங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? கொக்கோ கோலா சாப்பிடுறீங்களா? மறந்துட்டு போனேன். நான் போற வேலை கேட்டுக்கிறதெல்லாம். ஆமாம்மா. எப்பா இத பாரு பாமரா. சொல்லுங்க அத்தை. என் பொண்ணு ரெண்டாம் கட்டம். எப்படி பேசணும்னே தெரியாது. சரி அத்தை, நான் சொல்லி இதெல்லாம் சொல்லி விட்டு மெர்சி ஏறிம்போ. நம்பிதான் ஒப்படைக்கிறேன்பா. சரிங்க அத்தை. பாரு அம்மா அவனை நம்பிதான் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆகட்டும்மா. சொல்லிட்டேன். நான் பாத்து கூட மாட்டேன். பொண்ணுக்கு அறிவுரை சொல்லுங்க. என்னங்க அப்படியே வர? அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அப்பா இன்னைக்கு நான் பண்ணுறாரு. என்னங்க போங்க, நீங்க போய் சாப்பிட்டு என்னடா மகாராஜா இந்த உள்ள உழுகானா மாப்பிள்ளை அந்த உள்ள உழுகானோ கேட்டா உன்ன மாப்பிள்ளை நீ உசாரு அதான் சொல்லுவேன். மாப்பிள்ளை விளையாட போறாரு. மாப்பிள்ளை விளையாடுற கம்னரா பாவி வந்ததுல இருக்கு. டேய் உனக்கு என்னடா? அம்மா சீதனம் வந்துறேன். நீயா சீதனமா? சீதனம் சீதனம் ஏதோ எங்களால முடியுது. கொஞ்சமா வண்டியில ஏத்தி வச்சிருக்கோம். 3 இன்ச் ஏத்திட்டேன். நீயா? நான் ஏத்திட்டுமா? வேற என்ன பாருக்கு? வந்து கையில கொடுங்க சீதனம் நான். கைப்பொருள். ஆமா. கை வலிக்கா? எங்க அம்மா வந்து டாபர். அப்படியே ஒதிடுவேன். சீப்பு. சீப்பு. இது வந்து ஆம்பளை கறி. சரி. ஆம்பளைங்க மாதிரி சீப்பு.
ஆமாம்மா. என்னடா என்ன வண்டி நவரத்தை ரெண்டு பக்கம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா இந்த பக்கம் வரீங்களா? நாங்க என்ன வரோம்? ஆம்பளைங்க எப்படி வேணாலும் போவீங்க. குட்டிலையும் குளிப்பீங்க, நல்ல தண்ணியிலும் குளிப்பீங்க. குட்டில் தான் குளிக்கிறோம். சேத்துலயும் குளிப்பீங்க. அம்மா, தீனால் தெத்தம்மா. கண்ணாடி பல்ல காட்டி தான் இந்த நிலைமைக்கு போயிருங்க. ரமேஷ் போனா அந்த பல்லு ஒத்து போகுதுடா. செருப்பு கை அடிக்க வந்து நான் பாத்துக்கிறேன். சொல்ல வரதே அம்மா, இது வந்து பெண்கள் மாதிரி. சரி. உங்க கண்ணாடி வந்துரும். ஏய் அம்மா, கையை காட்டுவாங்க. பெண்கள் மாதிரிமா. ஆகட்டும்பா. ஒரு டைம் இந்த கண்ணாடி கீ போடு வந்துச்சுனா திருப்பி வராது. சரி. அது மேல பத்துனா ஆகட்டும், பாத்து வச்சுக்கிறேன். முகத்தை பார்க்க முடியாது இல்ல, பார்க்க முடியாது. அதனால சாமா பத்துறோம். உங்க கண்ணாடி பத்துறோம். அம்மா, இன்னொன்னு மிகப்பெரியது. என்னது? நீ காணல் தெரியா போறியே. ஆமா. உன் கால்ல முள்ளு குத்துங்க. அதனால உனக்கு நான் ஒண்ணு வாங்கினுக்கிறேன். என்னது? இல்லம்மா. பாருமா. செருப்பு எடுத்து ஓடி வந்துடுறோம்மா. நீ செருப்பு நான் எங்கேயும் போக மாட்டேல, அதான் செருப்பு தான் வாங்கி வந்துக்கிறேன். சரி போடுறேம்மா, போடுறேன். பாரு பக்குவமா நடந்துக்கோ, போட்டு ஆகட்டும். பேசிட்டு போறேன். ஏடா இது கால் உள்ள போகலடா. காலு போல. ஏமா உன் எத்தனை நம்பரா? எந்த 9. 9 நம்பரா? நான் 6 நம்பர் வாங்கிட்டேன். அம்மா, நீ 4 வாட்டி போடு. அது ஆட்டோமேட்டிக்கா 9 ஆயிடும். ஏய் போட 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 லூஸ் ஆட்டமா. உசாரு. சரி ஆகட்டும். ஏய் உனக்கு இல்லையாங்கட்டின்னு பார்த்து இருக்குது. என்னது? போல மூஞ்சி மகரே என்னடா இப்போதான் நான் லூஸ் ஆக போறேன். எப்படியே ஆனி போயிச்சு. டேய் கல்காய் போய் பக்குமா பாத்துக்கிறீ. ஆகட்டுமா, போய் போய் கழிச்சு போ. ஜாகிரதை. நான் பாத்துக்கிறேன். பாட்டியோ காரணமாக இருக்கிறது. பாதை கலைப்பு தெரியாமல் இருக்கேன். சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு போக வேண்டும். எப்படி தெரியுமா? கூந்தலில் பூ சூடினேன். இதை விட பயங்கரமானவன் உனக்கு தெரியாதுடா. உனக்கு வக்கீல் நான் வேண்டி வர யாரும் பேசக்கூடாது. பேச வேண்டும் என்றால் என்ன பேசணும்.
மூச்சு விடணும்னா என்னதான் மூச்சு விடணும் யாராவது மூச்சு விட்டு பேசுறீங்க கோயில் வழியா இந்த ஊரையே இந்த கிராமத்தையே அப்படியே பாப்பாடு க்ளோஸ் பண்ணிடுவேன். அவன் செத்துட்டான்ல, ஆமா தாலி அறுத்து போடு. ஒரு 1/2 கிலோல தாலி கட்டுறேன். 1/2 கிலோவா? ஏன் கட்டலையா? அந்த 1/2 கிலோ தாலியை கழுத்துல கட்டிட்டா நான் எப்படி நடப்பேன்? இப்படிதான் நடப்பேன் அம்மா. உனக்கு தேவை தங்கம். ஆமா. அவ்வளவுதானே? ஏங்க? ரைட்டு போடு. இந்த தாலி என் கழுத்துல கட்டினா இந்த தாலி என் கழுத்துல கட்டி என்ன தெய்வத்துக்கு ஏறுங்க? இந்த தாலி படுத்தா குத்துது, எழுதா குத்துது, நன்னா குத்துது. ஏன்னா வேலை செய்யலாம் சொல்லி போனா குத்து தாலி. உங்களுக்கு தெரியுமா? என்னது? இந்த தாலி நடந்து கட்டுறாங்க. எது கட்டுறாங்க? முத்தத்துக்கு தான் தாலியா கட்டுறாங்க. அது தெரியும் உங்களுக்கு. ஓட்டணும் அப்படியே. அம்மா, ராஜி, நீ என்ன பண்ண போறப்பா? கைட்டு அவன் மேல போட போறேன். ஓ, அப்படியே ஒயிட். ம். இதெல்லாம் நல்லா இருக்குதா? ஏன் ஏய், என்ன? யாருடா அவன்? பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், என்ன பேசுறீங்க? மண்ணிலோட போடுங்க. ஐயோ ஜப்பையில. ஏய், ஏய், ஏய். அப்புறம் கவுன்சிலர். ஆ, ஆ. ஆ, நீ அவன் சாவடி. ஆகட்டும். அதை போடு. தாலி தானே கைடு போடு.